ஹை வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல யாருமே இல்ல, எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, ஆமா உன் பொண்ணுங்க தானே, அந்த பரமேஸ்வரி பாட்டி இருக்கால, அவங்க கிட்ட போயிட்டு உறவு கொண்டாட போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுமே சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம வேலை இல்ல, நீ போய் சொல்ற சந்திரா, அப்படிலாம் அவங்க போயிருக்க மாட்டாங்க, சும்மா ஏதாவது ஒரு விஷயமா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, நீ நான் சொல்றதெல்லாம் நீ நம்பவே மாட்டக்கா, நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போயே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த சைடு நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு ராஜராஜன் செம கடுப்பாக்குறாரு. ராஜராஜனுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. எல்லாரும் முன்னாடியும் நவீன் வந்து துர்கா கழுத்துல இருக்கிற தாலியில குங்குமம் வச்சு விடுறாரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் பரமேஸ்வரி பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. அவங்க என்ட்ரி கொடுக்கும் போது கார்த்தி வந்து பாத்துடுறாங்க. அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நவீன், நீ இப்ப இங்க இருக்கிறது சரியில்லை, ஒழுங்கா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி நவீன் கிட்ட சொன்னனே, நவீன் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. எல்லாருமே அப்படியே நார்மல் ஆயிடுறாங்க. அப்போ சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, பாத்தியாக்கா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா, நீ ஊர்ல இல்லாத நேரம் இவளுங்க எல்லாமே இங்க வந்து இந்த கிழவி கிட்ட உறவு கொண்டாடிட்டு இருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, சரி விடு சந்திரா, ஏதோ பாட்டி மேல இருக்கிற பாசத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏமா எவ்வளவு நாள் தாம்மா இப்படியே கோவமா இருக்கிறது அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மறுபடியும் கோவம் வந்துருது. நீ மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து போய் இல்லாம இருந்தனா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காரு, எல்லாத்துக்குமே காரணம் நீதான் என் பொண்ணுங்களை உன் பக்கம் இழுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி சொல்றாங்க, நம்ம பகை நமக்குள்ள இருக்கட்டும், அது ஏன் உன் பொண்ணுங்க கிட்ட போயிட்டு அந்த பகையை காட்ட சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்றாங்க, ஆமா நீ இப்படியே எங்க அக்காக்கு எதிரா அவளோட பொண்ணுங்களை கொம்பு சீவி விட பாக்குறியே, வயசான பொம்பளை செய்யற வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிய வந்து அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்ப ராஜராஜனுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. பாட்டிய பிடிச்சிட்டு, அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை தான் முறைச்சு பாக்குறாங்க. சந்திராவை பலார்னு ஒரு அறை விட்டுட்டாரு. யாரு நீ தள்ளி விட்ட தெரியுமா, எங்க அம்மா வயசானவங்கன்னு கூட பார்க்காம இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ராஜராஜன் வந்து சந்திராவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வயசான பொம்பளை செய்யற வேலையா இதுன்னு கேட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, வயசானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் எதுவுமே பேசல. இருந்தாலும் சந்திரா பண்ணது ரொம்ப தப்பு. வயசானவங்கன்னு கூட பார்க்காம அவங்கள மரியாதை இல்லாம இப்படி தள்ளி விட்டு இருக்க கூடாது. இது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கே பிடிக்கல. சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா நீ பண்ணது தப்புதான். என்னதான் அவங்க நம்மளுக்கு பகையா இருந்தாலும் அவங்க வயசுல மூத்தவங்க, அவங்கள போயிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இன்னும் 2 அடி வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சந்திராக்கு இந்த அடிலாம் பத்தவே பத்தாது. இன்னும் சாமுண்டேஸ்வரி கையால ஒரு அடி வாங்கணும், அப்பதான் நம்ம மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் யாரும் அந்த கிழவி கிட்ட உறவு வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்றாங்க, அம்மா கிளவின்ட்டு பாட்டியை அசிங்கப்படுத்தாதீங்கம்மா, அவங்க நீங்க தேர்தல்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக அந்த குற்றவாளியை பிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அடி மிதி வாங்கி நீங்க நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிச்சதே அவங்க தாம்மா. நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம்னா பாட்டி கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க, அவங்கள போயிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, சரி சரி அவங்க பண்ண நல்லதுக்கு அதான் இப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, ஆனா இனிமேட்டு அந்த கிழவி இந்த வீட்டுக்கு வரதோ போறதோ இருக்கவே கூடாது, இதோட அவ உறவு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்து மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப சொல்ற வாயி நாளை பின்ன பாருங்களேன், அந்த பாட்டிய தெய்வம் அப்படி இப்படின்னு புகழ்வாங்க. இப்படிதான் இந்த எபிசோட்ல கொண்டு போவாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.